ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மினி விலாக் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மீலாதி நபியாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லீவு. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் எழுந்திரிச்சோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கம்பங்கூழ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லன்ச்சு ரெடி பண்ணோம். ஏன்னா சாதா டைமாக இருந்தால் 2 மணிக்கு சாப்பிட்லாம். ஃப்ரைடே இருக்கிறனால தொழுதுட்டு வந்த உடனேயே 1:30க்கெலாம் பசங்க சாப்பாடு வைக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நெய் சோறு, தால்ச்சா, சிக்கன் கிரேவி அண்டு கீர், அவ்வளோதான். இன்றைக்கி பிரியாணி ஆக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பசங்க தால்ச்சா சோறு தான் வேணும் அப்படின்னு சொன்னதால் சரின்னு சொல்லிட்டு அதே ரெடி பண்ணியாச்சு. தால்ச்சாக்கு வந்து வாழைக்காய் தான். என் சின்ன பையனுக்கு வாழைக்காய் ரொம்ப பிடிக்கும். தால்ச்சாவில் போட்டால் வாழைக்காய் இல்லாமல் தால்ச்சா ஆக்க வேணாம்னு சொல்லிடுவான். சரி, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எல்லாம் கொத்தமல்லி புதினாலாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. சரி, முதல்ல சிக்கன் கழுவி தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாளித்து விட்டாச்சு. இன்னொரு பக்கம் பருப்பும் வேக வச்சாச்சு தால்ச்சாக்காக. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். இது தாளித்து விட்டோன்னே கீருக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு, கோதுமை சம்பா, ஜவ்வரிசி, கேரட்டு கொஞ்சம் திருவி எல்லாம் அரை கப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப்பு பால் சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் வச்சிடணும். இது வந்து நானே யோசித்து செஞ்ச ஒரு ரெசிபி. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ சிக்கனும் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் தால்ச்சா தாளித்து விட்டுடலாம். ஏன்னா ஃப்ரைடேக்கெலாம் சீக்கிரமாக வேலை முடித்தா தான் நாங்கள் தொழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு டைமிங்கு. இது ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு இன்றைக்கி மாங்காய் இல்லாத தால்ச்சா தான் எங்கள் வீட்டில். நாளைக்கு தான் சந்தை, சரி வாங்கிக்கலாம். இன்றைக்கி விட்டாச்சு. இன்றைக்கி போகவும் டைம் இல்லை. தால்ச்சா ஒரு பக்கம் ஆகிடுச்சி, இறக்கி வச்சாச்சு. கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி. இதையும் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சாச்சு. ஒரு பக்கம் சாதம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாதமும் ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்வீட்காக பருப்புலாம் வேக வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து ஒரு பேனில் மாற்றிட்டு சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அது ஒரு கொஞ்ச நேரம் கொதிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காட்டியும் அரிசியும் வந்துருச்சு. அரிசியும் சேர்த்துட்டு அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மில்க் மைடு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மைடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து தம்க்கு விட்டாச்சு. சாப்பாடு தம்க்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாதம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது சேர்த்துட்டு ஒரு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு சேர்த்துற வேண்டியது தான். முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், திராட்சைலாம் போட்டு தாளித்து விட்டுட்டு சூப்பரான ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரில, கீருன்னு வச்சாச்சு. ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. நெய் சோறு, தால்ச்சா, சிக்கன் கிரேவி, கீரு இதோட போயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.